إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது எவைகளையெல்லாம் படைக்க நாடுகிறானோ அவைகளையெல்லாம் ஆகிவிடு என்று சொன்னால் அவைகள் ஆகிவிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட குன் ஃபயகூன், ஆகிவிடு என்றால் ஆகிவிடும், அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் தான் அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகின்றோம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்திக்குரியவனாக இருந்தாலும் அவனது சுன்னாவையும் நடைமுறையை உலகத்தில் அமல்படுத்தியிருக்கின்றான். எந்த ஒன்றும் அப்படியே நடக்காது. அவைகள் நடைபெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்பொழுது எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உங்களால் அறுவடை செய்து கொள்ள முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பலவர்க்கத்தை உணவாக கொடுப்பதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளின் பக்கம் தேவைப்படவும் இல்லை, பூமியிலிருந்து தண்ணி வரவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 2 சூறாக்களில், சூரா ஆல இம்ரான்ல, சூரா மரியம்ல என்ன நடந்துச்சு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீசன்ல இல்லாத பலவர்க்கத்தையும் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் அப்படிப்பட்டவன், அல்லாஹ் சக்தியுடையவன். அது ஈமான் அடிப்படைதான். ஆனாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையை வைத்திருக்கிறான். இது நடந்தா இது நடக்கும். எங்க எல்லாருக்கும் விருப்பம் எங்க எல்லாருடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்கும். எங்க எல்லாருடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்கும். ஏண்டையும் விருப்பம், உங்களுடைய விருப்பம். எங்க எல்லாருடைய பிள்ளைகளால் நாங்கள் பாராட்டப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து மக்கள் பொறாமப்பட வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்க எல்லாருடைய விருப்பமும் அதுதான். யாராக இருந்தாலும் எங்க புள்ள கெட்டு போகணும், எந்த புள்ள எனக்கு மாறு செய்யணும்,
இந்த புள்ள உலகத்தில் ஒரு மூதுவதியாக வாழ்ந்து மறைந்து விட வேண்டும், இது யாருக்குமே இல்லை. 950 வருஷம் தன்னுடைய தகப்பனுக்கு மாறு செய்து தந்த தகப்பனை துன்புறுத்தி தந்த தகப்பனை கேவலப்படுத்தி தந்த தகப்பனுடைய கேவலம் அல்லது அல்லாஹுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது நூஹ் நபி அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கூட அவமதிச்ச அந்த மகன், அந்த நூஹ் நபியினுடைய மகனை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறாங்க. தண்ணீர மிளந்து கொண்டிருக்கிறான். அப்பேம் யா புனைய, அன்புக்கும் பண்புக்கும் இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் உள்ளவனே என்று மகனை பார்த்து விதிக்கிறாங்க. எவ்வளவு தான் குழந்தைகள் தவறு செய்தாலும் அது ஏந்த குழந்தை, அது ஏந்த புள்ள. எல்லாருடைய ஆசையும் அதுதான், எல்லாருடைய விருப்பமும் அதுதான். ஆனா பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகணும் என்றா அதுக்கு உலகத்தில் அல்லாஹ் 2 முறையை வச்சிருக்கிறார். இந்த 2 முறையை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அது கிடைக்கும். 2ம் குர்ஆன்ல சொல்லப்பட்டது, மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானமும் அதை நிரூபித்திருக்குது. விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கணும் என்றா அவனுக்கு 2 விஷயம் தேவை, குறைஞ்சது 2ல 1 தேவை. ஒரு பறவை பறப்பதற்கு 2 இறக்கைகள் வேண்டும். ஒரு லைன் பத்திரத்துக்கு 2 வயர்கள் தேவை, எங்களுக்கு தெரியும். அது நல்ல பயிர் விளைவு இருந்தால் சூரிய வெளிச்சமும் தேவை, தண்ணியும் தேவை. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் அப்படியே உருவாக்குறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு முறை வைத்திருக்கிறாங்க. குழந்தைகள் நல்லவர்களாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா இந்த கம்பெனி அல்ல. ஜாஹிலியா காலத்தில் பிறந்த குழந்தைகளை கொலை செய்தார்கள் வறுமையின் காரணமாக. இன்றைக்கு குழந்தைகளே தங்களை கொலை செய்து கொள்கிறார்கள் வறுமையின் காரணமாக. வறுமை என்று சொல்லப்படுகிறது, யதார்த்தத்தில் என்ன என்று யாருக்கும் தெரியாது. வறுமை என்பதும் ஒரு காரணம் சித்தரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வீட்டுக்குள்ள பிரச்சனை என்பது சொல்லப்படுகிறது. குழந்தைகள் இன்று அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படையிற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا. நல்ல மண்ணில நல்லது தான் விதையும், நல்ல மண்ணில நல்லது தான் விதையும், மோசமான மண்ணில மோசமானது விதையும். முதலாவது எதை நீங்க செய்ய வேண்டும் என்றிருந்தாலும், ஒரு தானியத்தை, ஒரு மரக்கறியை, ஏதாவது ஒன்று நாட்டோடும் என்றால் சாயில் டெஸ்ட், மண்ணை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மண் எப்படிப்பட்ட மண், இந்த மண் எப்படிப்பட்ட மண், இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய வரலாறு என்ன. ஹதீசுகள்ல வந்திருக்குது, மதரசாக்கள்ல சிப்பவுடைய கிதாபுகளை நாங்கள் ஓதுகின்றோம். திருமணம் என்று வரும் பொழுது தராதரம் பார்க்க வேண்டும், குஃபர் பொருத்தம் பார்க்க வேண்டும். பொருத்தம் என்பது சல்லியில மட்டுமல்ல, பரம்பரைக்கு பரம்பரை பொருத்தம். எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட பின்னணி, எனக்கு அப்படி ஒன்று தெரியும். எங்களுக்கு நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது அது வெறுமனே 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு அல்ல, 2 பேருமாக சேர்ந்து ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு. அதனாலதான் நிக்காஹ் முடித்து, திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில்லத் அலைஹா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று கனவு காணக்கூடிய நானும் நீங்களும் முதலாவது நல்லவனாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் இல்லாத மார்க்கம், என்னிடத்தில் இல்லாத பண்பாடு, என்னிடத்தில் இல்லாத அகலாக்கு,
என்னிடத்தில் இல்லாத குணாதிசயங்கள் இன்றைய குழந்தைகளிடத்தில் ஒரு போதும் வரமாட்டாது. முதல் கட்டம், ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? 2 நல்ல தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், சாலிஹான பெற்றோர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் யாருக்கும். வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. பாடசாலைகள்ல, மதரசாக்கள்ல வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது, பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒருவருடைய பருந்துகள், தொழுகையினுடைய சட்டங்கள், இவைகள் எல்லாம் பருந்துகளாக கூடும் கூடாது, ஹராம் ஹலால், இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. வாழ்ந்து காட்டுங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும். மன்னித்தல் என்றால் இதுதான். விட்டுக் கொடுத்தல் என்றால் இதுதான். பெரியவர்களை மதிப்பது என்றால் இதுதான். சிறார்களுக்கு இரக்கம் காட்டுவதென்றால் இதுதான். இது புத்தகத்தில் படிப்பதல்ல, இது வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய தகப்பனார் இப்படித்தான் நடந்து கொண்டார், என்னுடைய தாய் இப்படித்தான் இருந்தால். வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியாது, வாழ்க்கை பாடம் நடத்த முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நடந்த பிரச்சனை தெரியுமா? நாங்கள் வாழ்க்கையை பாடங்களாக படிக்கின்றோம், அதனால் வாழ்க்கை தெரியாது. வாழ்க்கையை முதலாவது படிக்க வேண்டும் அல்ல, வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் தமிழ் மொழி பேசுகின்றோம். இது நாங்க படித்து பேச இல்லை, இது நாங்க படித்து பேசின மொழி அல்ல. இது நாங்க பேசுகின்றோம் தாயின் வழியாக, தாய்மொழி. என்னுடைய தாய் உரைத்தால், தாய் பேசினால், தாயினுடைய பாணி, தாயினுடைய லஹ்ஜாவுல நான் தமிழ் மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நல்ல மண்ணில நல்லது விதையும் அது முதலாவது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அதனால மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கின்றான். இரண்டாவது ஒன்று, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் நல்ல சூழல். நல்ல சூழல் நாங்கள் சொல்லுவோம் என்வாயர்மெண்ட். எங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல சூழல். நல்ல சூழல் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் யாருந்தே தெரியாது. அதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் போன்றவர்களுக்கு அவருடைய வாப்பா யாரு, எந்த பரம்பரை, எந்த வம்சத்தில் வந்தவர்கள் என்பது தெரியாது. ஆனா அவர்களுக்கு கிடைத்தது நல்ல சூழல், நல்ல பாசறை, நல்ல என்வாயர்மெண்ட். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்வாயர்மெண்ட்ல, சுற்றுச்சூழல்ல வாழ்ந்தார்கள். ஒரு குழந்தை நல்லவனாக மாற வேண்டும் என்றால் ரெண்டில் ஒன்று வேணும். ஒன்றோ நல்ல ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு சூழலாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இப்ப யோசிங்க பார்ப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்குதா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்குதா? நல்ல பிள்ளைகளாக, நல்ல பெற்றோர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து சூரத்துல் கஹ்ஃபுடைய, சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை நாளையில் ஓத வேண்டிய சூரா, ஓதுகின்ற சூரா. பல பேர் ஓதியிருப்பீர்கள், அதையும் சொல்லுகின்றேன். அர்த்தத்தை விளங்கி ஓதுவதற்கு முனையுங்கள். என்ன ஓதுகிறேன் என்பதை விளங்கி ஓதுவோம். அதில் என்ன அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓது என்று சொல்லுகிறான். எதுக்காக வேண்டி? விளங்கி ஓதுங்கள். குர்ஆனுடைய எழுத்துக்களுக்கு நன்மை கிடைக்கும். நிச்சயமாக நன்மைகள் கிடைப்பதற்காக மட்டுமல்ல குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதணும் லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்க புத்தி படிக்கவும் வேண்டும். லஅல்லக்கும் ததக்கரூன்,
நீங்கள் சிந்திக்கவும் வேண்டும். அஃபலா யததப்பரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன உங்களுடைய பேசுது? சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறீங்களா? மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், இங்கு இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களுக்கு அறிவு சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். அறிவு சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். மதரசாக்களுக்குள்ள ஓதி கொடுக்கப்படக்கூடிய பாடங்கள் 4 சுவர்களுக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்ட பாடங்கள் அல்ல, சமூகமயப்படுத்தப்பட வேண்டிய பாடங்கள். அனந்தர சொத்து சம்பந்தமாக நாங்கள் மதரசாக்கள் ஓதி கொடுப்போம். மாஷா அல்லாஹ், பிள்ளைகள் பரீட்சை எழுதுவார்கள், பெறுவர்கள் நல்ல பெறுவர்களை வாங்கிக் கொள்வார்கள், எல்லாம் நடக்குது. ஆனா ஊர்ல காணி சண்ட முடிய இல்லை. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும். அங்க இருக்கிற சட்டத்தரணி லோயருக்கு தெரியாது மார்க்க சட்டம் என்ன என்பது, சமூகத்துக்கு தெரியாது. ஆனா மதரசாக்களுக்குள்ள பள்ளிக்கூடங்களுக்குள்ள அது மிக தெளிவாக துல்லியமாக அழகாக ஓதி கொடுக்கப்படுகிறது. நான் மிக வினயமாக சொல்லுகின்றேன், அறிவு ஞானம் என்பது சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு தேக்க நிலையில எங்கோ ஒரு இடத்தில் அப்படியே கட்டி போய் நிற்குது. சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள், சமூகத்துக்கு அந்த அறிவை கொண்டு வாருங்கள். உலகத்தில் இந்த 2024 ஆண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1924 ஆண்டு, சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் இருந்து ஹிலாபத் என்று சொல்லக்கூடிய ஒன்று அப்படியே இல்லாமலாக்கப்பட்டது. ஹிலாபத் என்ற ஒன்று இல்லாமலாக்கப்பட்டது. டெமோக்ரசி என்ற ஒன்றுதான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹிலாபத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் தொட்டு, ஆரம்ப காலம் தொட்டு 1924 ஆண்டு வரைக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலாவது ஹிலாபத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்தது. அந்த ஹிலாபத்தை இல்லாமலாக்கினார்கள். ஐரோப் மேற்கத்தியவர்கள் சேர்ந்து அழித்தொழித்து விட்டார்கள். ஹிலாபத்தை இல்லாமலாக்குவதற்கு அவர்கள் செஞ்ச முயற்சியினுடைய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா? நான் சொல்லவில்லை, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் செய்த முதலாவது வேலை அறிவு ஞானத்தை தேக்க நிலைக்கு ஆக்கிவிட்டார்கள். மார்க்கம் யாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. குர்ஆனை யாரும் படிக்க வேண்டிய தேவையில்லை. குர்ஆன் அது ஓதுவதற்கு தரப்பட்ட ஒரு வேத நூல், ஓதிவிட்டால் போதும். ஓதுவதற்காக வேண்டி மட்டும் தரப்பட்டதல்ல. இது நான் சொன்ன கருத்தல்ல, இது மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதா ஹஸிரல் ஆலம் மின் ഖിതാഖில் முஸ்லிமீன் என்ற கிதாபில் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஜுமூதியத்துல் இல்ம், அறிவினுடைய தேக்க நிலை. மதரசாக்கள் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய நிர்வாக சபைக்கு சொல்லுகின்றேன், புத்திஜீவிகளுக்கு சொல்லுகின்றேன், மார்க்க கல்வி, சமூக மார்க்க கல்வியை சமூகமயப்படுத்த வேண்டும். மதரசாக்களுக்குள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய கல்வி சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஜகாத்தா, கிதாபுல் புயூ, வியாபாரமா, குடும்ப வாழ்க்கையா? குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? கணவன் மனைவியுடைய உறவு என்ன? ஏதோ நிக்காக நடக்குது. நான் இங்க வந்து சொல்லுவோம் என்ன தெரியுமா? கபில்து நிக்காஹா, என்ற மகளை உங்களுக்கு நிக்காக செய்து தந்தேன் என்று ஒரு வாப்பா சொல்றாரு. மகன் இந்த மாப்பிள்ள வந்து அந்த பெண்ணுடைய நிக்காக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்றாரு. அநேகமான சந்தர்ப்பங்களில் அதுவும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏதோ கிளிப்பிள்ளைக்கு போல சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குர்ஆனில்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு பொறுப்புணர்வோடு சொல்லுகின்றேன். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ், பாரமில்லாத ஒன்றாக மாறிவிட்டது. கபில்து நிக்காஹா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல, நாங்க நபிமார்களுக்கு வேத நூலை கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீல், சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் திருக்குர்ஆனை கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், கொடுத்து விட்டு வஅഖذنا منهم ميثاقا غليظا, வஅഖذنا منهم
அந்த நபிமார்களுக்கு இந்த வேத நூலை கொடுத்துவிட்டு அவர்களிடத்தில் ஒரு கடுமையான, ஒரு கடினமான, ஒரு பாரமான, ஒரு சுமையான ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். இதுல உள்ளவைகளை அப்படி எட்டி வைப்போம், எதையுமே மறைக்க மாட்டோம், இதை மக்கள் மயப்படுத்துவோம். இந்த மீசாக்கன் கவீலா கடுமையான ஒரு வார்த்தை, ஒரு ஆழமான அர்த்தம் நிறைந்த ஒரு சொல் இது. அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நாங்கள் நபிமாருடன் செய்து கொண்டோம் என்று சொல்லுகிறான். என்ன தெரியுமா சொல்ல வாரேன்? அதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் கையாளுகிறான். கணவன் மனைவி 2 பேரும் மாப்பிள கபிழ்த்து நிக்காக சொல்லும் பொழுது, மாமா முடித்து கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது, இவங்க 2 பேரும் கையை கொடுத்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு தானே. அதுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِّيثَاقًا غَلِيظًا. நபிமார்களுக்கு வேத நூலை கொடுக்கும் பொழுது செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்ற ஒரு உடன்படிக்கை தான் கணவன் மனைவி, மனைவியை கணவனா மனைவியாக ஏற்றுக் கொள்ளும் பொழுது, நான் இந்த பெண்ணும் நானுமாக சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து நல்ல ஒரு பரம்பரையை பூமிக்கு மேல விட்டுவிட்டு நாளை கியாமத்தில் சுவர்க்கலோகத்திலும் நாங்கள் ஒன்றாக வாழுவோம். ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. سبحان الله. சுவர்க்கத்தில் போய்த்து கணவன் மனைவியாக வாழுவதும் இங்க கொடுத்த எக்ரிமெண்ட் பேஸ் பண்ணித்தான். وأخذنا منكم ميثاقا غليظا. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தத்துவத்தை சொல்லுகிறாங்க. என்ன தத்துவம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருடைய வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 3 நிகழ்ச்சிகள் நடைபெற்றது, 3 நிகழ்வுகள். அதுல ஒரு நிகழ்வு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊருக்கு போனார்கள். அந்த ஊர்ல ஒரு மதில், ஒரு சிவர் அப்படியே கீழே விழ போகுது, உடைந்து அப்படியே சாய்ந்து இருக்கிறது, அது கீழே விழுந்து விடும். அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க 2 பேர். ஒன்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2வது வேத நூல் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உலுல் அஸ்மை சேர்ந்த ஒருவர். இந்த ஊருக்கு போனாங்க 2 பேரும். ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த 2 பேருமாக சேர்ந்து அந்த விழுவதற்கு, உடைந்து விழுவதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த சிவரை கட்டி உடைத்து மீண்டும் அதை கட்டி அழகாக முடித்து விட்டார்கள். கூலி வாங்கவும் இல்லை, அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுக்கவும் இல்லை, அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுக்கவும் இல்லை, இவர் கூலி வாங்கவும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம், இந்த மக்கள் விருந்தோப்பவும் இல்லை, ஏதாவது கூலி வாங்கி கொண்டு போனா நல்லத்தானே. இல்ல, கூலி வாங்க கூடாது, இது நான் வர இல்ல, அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் ஒரு வேலைக்காக வேண்டி, இந்த வேலையை செஞ்சிட்டு வரும்படியாக. யார் வந்திருக்கிறாங்க? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரை கூட்டிக் கொண்டு? நபி தாவூத நபி மூசாவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு சிவர் உடைந்து விழப்போகுது, அதை அப்படியே சரி பண்ணி விட்டு போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன ஆச்சரியம், என்ன இது சொல்லுங்களேன். சொன்னாங்க, வஅம்மல் ஜிதாரு, அந்த சிவர் இருக்குதே, அந்த சிவர் நாங்க உடைச்சி கட்டினோமே, அது என்ன தெரியுமா? அது 2 அனாதைகளுடைய சிவர். வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி, 2 அனாதைகளுடைய சிவர். அனாதைகளுடைய சிவர் என்றால் என்ன? அந்த அனாதைகளுடைய அனந்தர சொத்து, அனாதைகளுக்கு சொந்தமான பொருட்கள், சொத்துக்கள், தங்கக்காசிகள் இந்த சிவருக்கு கீழே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் இன்னும் மைனஸ், இன்னும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற, இன்னும் பாலிகாக இந்த ருஷ்டடையல்ல. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் யாரும் நம்பிக்கைக்குரிய மக்கள் அல்ல. இப்ப அந்த சிவரை கீழே உடஞ்சி விழுந்துட்டா என்ன செய்யும் என்றால் அந்த பொருள் வெளியே வந்துவிடும். இந்த பொருள் அந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் போய் சேர மாட்டாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 குழந்தைகளுடைய சொத்தும் அந்த 2 குழந்தைகளுக்கும் போய் சேர வேண்டும் சரியான நேரத்தில்.
அதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இங்கு அனுப்பி வைத்தான். فَأَرَادَ رَبُّكَ أَن يَبْلُغَا أَشُدَّهُمَا وَيَسْتَخْرِجَا كَنزَهُمَا رَحْمَةً مِّن رَّبِّكَ. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ரெண்டு அனாதைகள் அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய அனந்தர சொத்து, அவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கை அந்த ரெண்டு பேருடைய வாப்ப பார்த்தாரே, ஊர்ல நம்பி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஊராக இந்த ஊர் அல்லாஹ் ஆக்காம இருப்பானாக. அப்படிப்பட்ட ஊர்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. அந்த அனந்தர சொத்தை நம்பி யாருடைய கையிலே கொடுக்கலாது, கொடுத்தா இல்லாமல் போய்விடும். அப்ப வாப்ப என்ன சொன்னார், எனக்கு ஒன்றும் செய்ய நம்புறதுக்கு யாரும் இல்ல. யா அல்லாஹ், என்ற சொத்து நான் ஹலாலாக சம்பாதித்தது, கஷ்டப்பட்டு தேடினது, இதே இந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். அவர் ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் அதை போட்டு மறைத்து விட்டார், மூடி விட்டார். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், فَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. நாங்க இப்படி எல்லாரோட நடந்து கொள்றது இல்ல, அந்த ரெண்டு அனாதைகளுடைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹான மக்களாக இருந்தார்கள். உம்மா வாப்பா நல்லவர்களாக இருந்தால், ஹலாலாக சம்பாதித்திருந்தால், ஹலாலாக உழைத்திருந்தால், ஹலால் ஹராம் பேணி செய்திருந்தால், அந்த சொத்தை அவருடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நல்ல உம்மா வாப்பா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய நல்ல பாக்கியம் என்ன தெரியுமா? நல்ல தாய் தந்தை கிடைப்பது. புகாரி ஷரீஃப் ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி சொல்றாங்க, நான் யாரு? சய்யிதுல் கௌனைன் சொல்றாங்க, நான் யாரு? அன்பான பெற்றோர்களே, இந்த செய்தி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க, வீட்டிலேயே பேசுங்க. சய்யிதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் யாரு தெரியுமா? தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹீம், நான் ஏண்ட வாப்பா இப்ராஹிமுடைய துஆ. பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் வீணாக போறதில்லை. பிள்ளைகளுக்காக வேண்டி கையேந்தி கேட்கக்கூடிய துஆ வீணாக போறதில்லை. பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்குது, பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்குது, வாப்பா உம்மா அழுகிற சத்தத்தில் பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். புள்ள எழுப்பி பார்க்க உம்மா அழுது கொண்டிருக்கிறாள், வாப்பா அழுது கொண்டிருக்கிறாரு. யாருக்காக வேண்டி? பிள்ளைகளுக்காக வேண்டி. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹீம், நான் யாரு தெரியுமா? என்ற வாப்பா இப்ராஹிமுடைய துஆ. எப்ப? என்ற வாப்பா, என்ற வாப்பட வாப்பா அப்பா யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா என்ற பாலைவனத்தில் விட்டு விட்டு வராங்க. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைர தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குல ஒரு ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏண்ட வாப்பட துஆ, நான் ஏண்ட வாப்பட துஆ. ஒன்றே ஒரு புள்ளைக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம் நல்ல பெற்றோர்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், அந்த பெற்றோர்களை கொண்டு சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு. தகப்பனுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம், தாயினுடைய காலடியில் அல்லாஹ் எங்களுடைய சுவர்க்கம், இவைகள் தான் நாங்கள் படித்திருக்கின்றோம். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தான் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய இரண்டாவது மிகப்பெரிய பாக்கியம் நல்ல சூழல். இன்றைக்கு எங்க இருக்குது நல்ல சூழல்? எங்க இருக்குது? பாடசாலைக்கு போகலாமா? பல்கலைக்கழகத்தில் போகலாம், போய் விட்டுக் கொள்ள முடியுமா? வீடுகளுக்குள்ள பெற்றுக் கொள்ள முடியுமா? ஊர்களுக்குள்ள பெற்றுக் கொள்ள முடியுமா? இது சமூக பொறுப்பு, இது சமூக பொறுப்பு, இது ஒரு பர்து கிஃபாயாவோட கடமை. இது எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்குரிய ஒரு சூழலை இந்த ஊர்ல நாம் உருவாக்கணும். இப்ப எல்லாருக்கும் தெரியும், ரமலான் வரப்போகுது.
ரமலான் வரப்போகுது, நாங்க என்ன செய்ய போறோம் ரமலானுக்கு? உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு நடைமுறை, ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி பாடசாலைகள் விடுமுறை. உலகத்தில் எங்கேயும் இல்லை. 53 இஸ்லாமிய நாடுகள் எங்கேயும் கிடையாது. ரமலானுக்காக வேண்டி மட்டும் பாடசாலை விடுமுறை. சுப்ஹானல்லாஹ். இந்த இலங்கை திருநாட்டில் எங்களுக்கு இந்த ஒரு சலுகை கிடைத்திருக்கிறது. ரமலானுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், தராவீஹ் தொழ வேண்டும், கியாமுல் லைல் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 920 பாடசாலைகளுக்கு விடுமுறை. அன்பான உலமாக்களே, பள்ளி நிர்வாகிகளே, ஊருடைய பிரமுகர்களே, தனவந்தர்களே, அனைவருமாக சேர்ந்து யோசிங்க பார்ப்போம். இந்த ஒரு மாத காலம் என்ன செய்ய போறோம்? என்கிற பிள்ளைகளை வச்சுக்கோங்க. எங்கட பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போறோம்? என்ன செய்ய போறாங்க? இன்றைக்கு நகரம் கிராமம் என்று வித்தியாசம் கிடையாது. கிராமம் நகரம் என்று வித்தியாசம் கிடையாது. எல்லாரிடத்திலையும் 4G 5G இருக்குது, எல்லாருக்கும் வைஃபை இருக்குது, எல்லாரிடத்திலும் ஸ்மார்ட் போன் இருக்குது, எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாருக்கும் உலகத்தோட கலைக்க முடியும். வெரி ஈஸி, எல்லாம் லேசாகிவிட்டது. அன்றைக்குத்தான் நகரம் வேற, கொழும்பு வேற. அன்றைக்குத்தான் டவுன் கிராமம், இன்றைக்கு எல்லாம் உண்டு. இப்ப யோசிங்க பாப்போம், எங்கட பிள்ளைகளுக்கு என்ன செய்வது? எங்கட பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? ரமதானுடைய பாசறையை நாங்கள் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும்? இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஹிஸ்புடைய வகுப்பு நடக்குமா? சுபஹுக்கு பிறகு என்ன நடக்கும்? அசருக்கு பிறகு என்ன நடக்கும்? லோருக்கு பிறகு என்ன நடக்கும்? எங்கட பெண்கள் சமையல் அறையில், எங்கட ஆண்கள் கடையில, எங்கட பிள்ளைகள் எங்க? நல்ல ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு எல்லாருமாக சேர்ந்து பள்ளி வாயிலுடைய நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான உலமாக்கள், தனவந்தர்கள், வாலிபர்கள், இன்டலெக்சுவல்ஸ், படித்தவர்கள், பட்டதாரிகள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் ஊரில் இருக்கிற வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், யுவதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பெண்களை மறந்துவிட வேண்டாம். பெண்களை மறந்துவிட வேண்டாம். இந்த நாட்டினுடைய ஜனத்தொகையில் 60% பெண்கள். இந்த நாட்டினுடைய ஜனத்தொகையில் 60% பெண்கள். பள்ளி வாசலை தவிர, பள்ளி நிர்வாகத்தை தவிர இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய நிர்வாகம் தான் நடைமுறையில் இருக்கிறது. அது பாடசாலையாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், அரச உத்தியோக காரியாலயங்களாக இருக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் பெண்கள் தான். அந்த பெண்ணை நாங்கள் சரியாக கவனித்துக் கொள்ளாத வரையில் அல் உம்மு மதரசத்துன், நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் நாங்க ஒரு மதரசா செய்யறோம் என்று சொல்லி, நான் ஒரு மதரசா செய்யறேன் என்று ஒரு புலவர் சொல்றார். இங்க வாவாப்பா, ஒவ்வொரு தாயும் ஒரு மதரசா, ஒவ்வொரு தாயும் ஒரு மதரசா. தாய் தான் ஆரம்ப பாடசாலை. எனவே அனைவருமாக சேர்ந்து எங்கட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் குடும்ப வேல்யூஸ், குடும்பம் உண்டா என்ன, கூட்டு குடும்பம், தாய் எப்படி கண்ணியப்படுத்தணும்? அன்பாக சொல்றேன், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேல்யூஸ், இந்த யதார்த்தத்தை, இந்த விழுப்பியங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்காவிட்டா ஏண்ட உங்களோட காலங்கள், முதுமை பருவம் தனிமையில் கழியும். அதுவும் முதியோர் இல்லங்கள்ல கழியும். இன்றைக்கு அப்படி கழிந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு அப்படி கழிந்து கொண்டு இருக்குது. எல்லாருமாக சேர்ந்து ஊர்ல நல்ல சூழலை உருவாக்குங்கள். பாதுகாப்பான சூழல், அமைதியான சூழல், ஈமான பாதுகாத்துக் கொள்ற சூழல். அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கணும் என்றால் அதற்கு ஒரு ரமலான் வந்து கொண்டிருக்குது. நல்ல காலம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி, நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பி, நல்ல ஒரு ஊரை கட்டியெழுப்பி, நல்ல நிலையில் அவைகளை பார்த்துவிட்டு இறையடி சேருவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு சொல்லுகிறேன், ரமலானுடைய கடைசி ஜும்மாவில் ரமலான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது என்று யாரும் வழியனுப்பி வைத்து விட வேண்டாம். எங்கட வரலாறு அப்படித்தான். எங்கட வரலாறு அப்படித்தான்.
ரமலான் வந்தது, வேகமாக வந்தது, வேகமாக போய்விட்டது என்று கடைசி ஹுத்துபாவில் ஒரு ஹுத்துபா நடக்கும், அதோடு எல்லாம் முடிச்சிடும். அப்படி வரல ரமலான். ரமலான் அப்படி வர இல்ல. ரமலான் வரப்போகிறேன் என்று 2 மாசமா சொன்னது. ரஜபு வந்துச்சு, ஷஅபான் வந்துச்சு. அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்ற ஒவ்வொரு நாளும் துஆ கேட்டோம். அதுக்கு பிறகுதான் ரமலான் வந்துச்சு. அமைதியாகத்தான் வந்துச்சு. 6 வாரம் இல்லாம வந்துச்சு. அமல் கொள்ளத்தரம் சேருது, சேர்ந்து என்னை நல்லவனாக ஆக்குவதற்கு முனையுது. அப்படி ரமலான வரவேற்றும், அப்படி ரமலான வரவேற்றும், அப்படி ரமலான அடைந்து கொண்டும், அப்படிப்பட்ட ரமலானை அனுபவிப்பதற்கு அடைவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தும் எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, நாங்கள் நல்லவர்களாக மாறவில்லை, எங்களை அந்த ரமலான் திருத்திவிடவில்லை என்றா மின்பர் படியில ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். மன் அத்ரக ரமலான், யார் ரமலானை அடைந்தும் தந்த பாவங்களை அழித்து தௌபா செய்து பாவங்களுக்காக வேண்டி மன்றாடி தன்னை நல்லவனாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். அந்த பதுவாவுக்குரிய மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே அப்படிப்பட்ட நிலைமை எனக்கும் உங்களுக்கு வந்து விடாமல் நானும் நீங்களும் நல்லவர்களாக ஆகி நல்ல நிலையில் அந்த ரமலானை வரவேற்று பாவங்களை எல்லாம் அழித்து நல்ல முறையில் அதை வழியனுப்பி வைப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லது பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைத்து தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, அஹ்லாக்கை பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ் புள்ள வளர்க்க இல்லாத காலத்தில் புள்ள வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். நீ தந்த குழந்தைகளை நீயே பராமரித்து தருவாயாக யா அல்லாஹ். நீ தந்த செல்வங்களை நீயே கண்குளிச்சாக்கி தருவாக யா அல்லாஹ். நீ தந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் நீயே பாக்கியமாக்கி தருவாக யா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்